திருப்பத்தூர் குடியிருப்பு பகுதியில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க ஹோசூரிலிருந்து திருப்பத்தூருக்கு கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தும் துப்பாக்கியுடன் அங்கு விரைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் மணி. வணக்கம் சதீஷ் மணி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதுல மூவர் சிறுத்தை அங்கிருந்து தப்பும் போது ஏற்பட்ட தாக்குதலில் மூவர் காயமடைந்திருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து தாவி குதித்த சிறுத்தையானது அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பதுங்கி இருக்கிறது. மேலும் அது பதுங்கி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு காரில் ஒரு 5 பேர் சிக்கி இருப்பதால் நிலைமை கொஞ்சம் பதற்றமாக காணப்படுகிறது. மேலும் சம்பவ இடத்துல மாவட்ட ஆட்சியர் அதே போல மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் தலைமையிலான குழு சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வராங்க. சிறுத்தை மிக ஆக்ரோஷமாக இருப்பதால் அதனை பிடிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டால் அருகே இருக்கக்கூடிய காரில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடுமோ என்ற பல கோணங்கள்ல அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இதனிடையே ஒசூர்ல இருந்து கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தும் துப்பாக்கியுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சரியாக அரை மணி நேரத்திற்குள் வந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் சிறுத்தையை பிடிப்பதற்கான தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் அருகே சிக்கி இருக்கக்கூடிய 5 பேரை பத்திரமாக மீட்பது குறித்தும் வனத்துறை அலுவலர்கள் அதே போல இந்த சிறுத்தையை பிடிப்பதில் அனுபவம் பெற்ற வன அலுவலர்கள் ஆகியோருடன் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. எனவே முதலில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதா அல்லது மயக்க மருந்து செலுத்தி சிறுத்தையை மயக்கமட செய்துவிட்டு அதன் பின்பு மீட்பதா என்ற தீவிரமாக ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வேறு யாருக்கும் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் சுற்றுப்புறங்கள் முழுவதுமாக மாவட்ட வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. சுற்றிலுமாக வனத்துறை அலுவலர்கள் தகுந்த பாதுகாப்பு ஆயுதங்களோடு சிறுத்தையை பிடிப்பதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. எனவே விரைவாக எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் சிறுத்தையை எவ்வாறு பாதுகாப்பாக பிடிப்பது என்பது குறித்து தீவிர அங்கு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் ஒரு மருத்துவ குழு அந்த மயக்க ஊசி சேர்ந்த துப்பாக்கியுடன் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அந்த பள்ளிக்கு வந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வந்தது பின்பாக உடனடியாக சிறுத்தைக்கு மயக்க மருந்து செலுத்தி அதன் பின்பாக அருகில் சிக்கியிருப்பவர்களை மீட்க வாய்ப்பு உள்ளதாக மாவட்ட வன அலுவலர்கள் அதே போல அந்த மாவட்ட ஆட்சியர் தரப்போல தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி சதீஷ் மணி, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.